ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். இட்லி தோசைக்கு பதிலாக 4 நாள் 4 விதமாக சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு கம்பு, இது கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை இதோடு சேர்த்து நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே இதிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா இது போல் வெடிக்கிற ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து இல்லை முழு கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட 4 ஏலக்காய் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம திரிச்சோன்னா நல்ல பவுட்ரு ஆயிரும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்க கம்பு உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், இது கூடவே கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்லா இது போல் கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க கம்பு உளுந்து ரெண்டையும் இதோடு சேர்த்து தண்ணி, இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு கம்பு, 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம். இதே கப்பில் 7 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். லிட்டரில் சொல்லணுன்னா 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக 5 to 6 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மொத்தமாக கூட நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸரில் அடைச்சி வச்சோன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து ஊற்றும்போது நல்லா தண்ணியாக தான் இருக்கும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீழே அடி பிடிச்சிடாமல் அப்போ எடுத்து கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இது போல் கொதித்து வரணும். இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. நம்ம வறுத்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இது போல் ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மைல்டு இனிப்பாக தான் இருக்கும். இனிப்பு நல்லா தேவை அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இந்தளவுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காவை பூவெடுத்தும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இந்த இடத்துல சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது தண்ணியோட அளவை 1 கப் கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் இதோடு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாதாமுக்கு பதிலாக கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையை இடி உரலில் நைட்டாக ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், லைட்டாக கொதி வந்தால் போதும். நல்லா இது போல் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
கம்பு உளுந்து ரெண்டுமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் இடுப்பு வலி, முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்து குடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும். சத்தாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக திணை அரிசி உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன தூசிகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நல்லா ஒரு 2 தடவை இல்லைனா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சமைச்சு சாப்பிட்டோன்னா ஜீரண கோளாறு உண்டாகும். அதனால் கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் காட்டன் துணியில் உலர்த்தி எடுத்தாலே போதும், நல்லா ட்ரையாக கிடச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கழுவி வச்ச அரிசியிலேருந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக கூட நீங்கள் கழுவி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் வறுத்துக்கிறோம். தினை அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லைங்க பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்து தோலோடு செய்யும்போது இதில் உள்ளதான இரும்பு சத்து, நார்ச்சத்து எல்லாமே நல்லா கிடைக்கும். இதையும் லைட்டாக கலர் மாதிரி உளுந்தோட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். தினை அரிசி உளுந்து ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தினை அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம். ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்தோம். அதுக்கு அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் தண்ணியோட அளவு. லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.25 லிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக அந்த பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பேருக்கு ஒரு கொஞ்சம் சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து ஊற்றும்போது நல்ல ஒரு தண்ணியான பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம குடிக்கும்போது கரெக்டாக வரும். இது வெந்து வரும்போது நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடும். அதனால் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்ல, வறுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும், அடியெலாம் பிடிக்காது. இடையிடையே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். நல்ல இந்த அளவுக்கு கொதி வரும். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த பொங்கி வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இனிப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெல்லம் இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மைல்டு இனிப்பாக இருக்கும். 1.25 கப் அளவு சேர்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பு பக்குவத்தில் இருக்கும். நல்ல வெல்லம் இது போல் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முருங்கைக்கீரை கம்மங்கூழ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. கம்பில் லைட்டாக சூடு ஏறுத வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் வறுத்துருக்கோம். இந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுடராக அரைக்கணும் இல்லை, ரவை அளவுக்கு குருணாவாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1 கப் அளவு கம்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கம்பு எடுக்கீங்களோ அதே அளவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். கட்டிகள் இல்லாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்தளவுக்கு நல்லா நமக்கு குலைவாக வெந்து வந்துடும். இதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலித்து உள்ளே விட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 இல்லைனா 15 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நமக்கு விருப்பமான எந்த காய்கறிகளைனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பீன்ஸோட கொடமிளகாய், கேரட், பீட்ரூட் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்து பீன்ஸ் நல்ல வெந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே லைட்டாக வெந்து வந்தால் போதும். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு குத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனீமியா வராமல் தடுக்கும். முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் போல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரில் வேக வச்ச கம்பை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாமல் லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் எல்லாம் உடச்சி நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரங்களில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் கம்பு கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தால் இது போல் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை. முருங்கைக்கீரை இல்லைனா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை மட்டுமே சேர்த்து இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது லைட்டாக கொதி வரட்டும். கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஓரளவுக்கு கொதி வரணும். நல்ல இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய், இஞ்சியை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்ததுக்கு அப்புறமா கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து, விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபி. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கலாம். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தோட கலர் மாறி நல்ல ஸ்மெல் வரும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் வறுத்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதே குக்கரில் சேர்த்துக்கிடுதேன். இதுக்கு தண்ணிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்தெடுத்தோம், அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். கப்பு டம்ளர் எதில் நீங்கள் உளுந்து எடுக்கீங்களோ அதிலே அளந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு குலைவாக வெந்திருக்கும். இதை அப்படியே கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. முழு உளுந்து எங்கேயுமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி பார்த்து இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1 கப் உளுந்துக்கு 6.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஏற்கனவே குக்கரில் விசிலில் நமக்கு வெந்து வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு இனிப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உளுந்தில் இரும்பு சத்து, நார் சத்து, மெக்னீஷியம், கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும். 1 கப் அளவு உளுந்து எடுத்தேன். இது 4 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியானதும் கூட, ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.